எல்லாம் இன்பமயம். நாம் எடுத்த உடனே ஜெயிக்கணும், ஒரு காரியத்தை எந்த சிரமம் இல்லாமல் செய்து முடிக்கணும். அப்படியே செய்து முடித்தால்தான் நமக்கு அடுத்தடுத்து முயற்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு முயற்சி எடுப்போம். ஆனால் எல்லா காரியமும் நினச்சபடி முடியறதில்ல. அது ஏன்? நம்மால் தவறு செய்கிறது தள்ளி போகுதா, இல்லை நம்ம யாரை நாடி செல்லுகிறோமோ அவர்கள் அதற்கு சரியான ஒத்துழைப்பு தரமாட்டேங்கிறாங்களா? அப்போ இரண்டு உள்ளங்கள் ஏதோ ஒரு வேவில் டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்படி டிஃப்ரெண்ட் ஆகிற போது தான் காரியத்தடைன்னு வருது. காரியங்களிலே முழுமை பெறாமல் திரும்ப திரும்ப அலைகழிக்கப்படுகிறது. அது நாம் என்ன நினைக்கிறோன்னா, நான் எடுத்த காரியம் ஒன்றுமே முடியலையே, இதுதான் விதியா அப்படி என்று நாம் விதி மீது பழி போட்டு கொஞ்சம் மனதை ஆசுவாசப்படுத்திக்கிறோம். ஆனால் அதுவல்ல. திட்டமிடுகின்ற பொழுதே இதனால் இவன் செய்வான் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல். திருக்குறளை தெரிந்து கொள்வோமா? எல்லாம் இன்பமயம்.